சாதகத்திலைங்க ஒரு சாதகத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் 12 குடைய திசை ஓடக்கூடாது. ஒரு லக்கணத்துக்கு 3 குடைய திசை ஓடக்கூடாது. அப்போ பாருங்களேன், ஒரு லக்கணத்துக்கு என்னங்க 3, 6, 8, 12 இந்த மாதிரி திசை வருங்க. ஒரு லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு உடையவன் ஆட்சி பெற்று ஒரு திசை ஓடினா இந்த சாதகர் எல்லா விஷயத்துலையுமே விரையும், பிரச்சனை, சிக்கல் ஓடும். 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடத்து திசை புத்தி ஓடி 3 கூட ஆட்சி பெற்று திசை புத்தி ஓடினாலும் 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை விரயமாகவும் பிரச்சனை, சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதை கவனமாக நம்ம பார்த்துக்கணும். 5ஆம் இடத்துக்கு அப்போ 4 கூடிய திசை ஓடுறாரு. 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 4 கூடிய திசை புத்தி ஓடும்போது எதை எடுத்தாலும் வரையும். 5ஆம் இடங்கிறது குழந்தைய சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை, சிக்கல், குழந்தையை எதிர்த்து கேஸ் போடும், குழந்தையும் சம்மந்தப்பட்ட கோயிலில் பிரச்சனை, சிக்கல். இது 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு திசை ஓடக்கூடாது. சரி, அப்போ 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, 6ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்து திசை ஓடும்போது என்ன ஆகி போயிடும்னா 6ஆம் இடத்து திசை ஓடும்போது மனைவிக்கு பிரச்சனை, சிக்கல், விரயம், எதை எடுத்தாலும் விரயம், வீட்டில் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது, மன நிம்மதி இல்லை, இப்படி தான் அவரோட மனைவி சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாதகத்திலையும் நீங்கள் பார்க்கணும் தெளிவாக. மன உளைச்சலை கொடுக்குற கிரகம் எது? நம்ம வீட்டுக்கு 12ஆம் இடம் திசை ஓடி அவர் அந்த 12 குடையவனே ஆட்சி பெற்று திசை ஓடினா சுத்தமாக விரையுங்க, எல்லாத்துலேயும் விரையும், எல்லாம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துட்டு போயிடுவார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. இந்த சாதகருக்கு தகப்பன் சம்மந்தப்பட்ட லக்கணம்ங்கிறது சாதகர், 4ஆம் இடங்கிறது அம்மா, தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, அம்மா. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சொல்லக்கூடாது. அதான் 4ஆம் இடத்து திசை ஓடும்போது தகப்பன் சம்மந்தம், அப்பா, அதாவது தாத்தை சம்பாரித்த சொத்து புறம் விரையுமாங்க. 4ஆம் இடத்து திசை ஓடுது, ஆட்சி பெற்று திசை ஓடும்போது தகப்பன், அதாவது தகப்பனோட அப்பா. இப்போ இந்த சாதகருக்கு தாத்தா சம்பாரித்த சொத்து இருக்குமானா இருக்காதுங்க. தாத்தா சம்பாரித்த சொத்தை விட்டுட்டு தான் இவங்க வெளியே வந்திருக்கணும். அப்புறம் 8ஆம் இடம், அப்போ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் 8 குடையவனை ஆட்சி பெற்று 8 குடைய திசை ஓடினா அப்பா சம்பாரித்த சொத்து புறம் விரையுமாங்க. அது பிரச்சனை, சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இது பொது பலன். ஆனால் பொது பலன்னா அந்த 12ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்று திசை ஓட்டும்போது அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்து திசை ஓட்டாரு, சரமா, சிரமா, உபயமா, அதெல்லாம் பார்த்து தான் தெளிவான முடிவு எடுக்கணும். ஆனால் 12 கூடிய திசை ஓடும்போது அப்பா சொத்து சம்மந்தப்பட்டது, அப்பா விரையும், அதனால் பிரச்சனை, சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்து திசை ஓடுது ஆட்சி பெற்று அப்படின்னு சொன்னாலே லக்கணாதிபதி பிரச்சனை சிக்குவார், பல பிரச்சனை, சிக்கல சூழ்நிலைகளை வாய்க்கும். அதே மாதிரி தான் அந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடங்கிறது 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடத்து சொன்னால் 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், விரிச்சனை, அதனால் பிரச்சனை, சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். 5ஆம் இடத்துக்கு இப்போ 4ஆம் இடத்துலேயே ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் எடுத்து போனால் அப்போ அதாவது தாத்தன் செஞ்ச சம்பாரிச்ச சொத்து, தாத்தனோட பேரும் புகழ் எல்லாமே மாறி போயிடும். இதாங்க சாதகம். 6ஆம் இடம், இப்போ 5ஆம் இடத்து திசை ஓடுது, 5ஆம் இடத்து திசை ஓடுது. 6ஆம் இடம் நல்ல உத்தியோகம், வேலையில் இருப்பார், கவர்மெண்ட் வேலையில் இருப்பாருங்க, வேலையை எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாருங்க. 5 கூடிய திசை ஓடக்கூடாது, 5 கூடிய திசை ஓடக்கூடாது. 5 கூடிய திசை அவன் 5 கூடிய அங்கேயே ஆட்சி பெற்று திசை நடத்தினார்னா அவர் வேலையை எழுதி கொடுத்து வந்துடுவார். எனக்கு வேலை போதும், நான் இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு எழுதி கொடுத்துருவார். இப்போ 12 பாவகத்திலே 12 கூடையவன், ஒவ்வொரு பாவத்திலையும் 12ஆம் இடத்துக்குடையவன் ஆட்சி இருந்து ஆட்சி பெற்று திசை நடத்தினா அதுக்கு 2ஆம் இடம் பாதிக்கும். இதாங்க சாதகம். அப்போ அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்து திசை ஓட்டுறாருங்கிறது அதை நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட தெளிவான ஒரு பதில் சொல்லி வரக்கூடிய வாடிக்கையாளரை வாழ வைக்கிறத நம்மளுடைய வேலையே, நம்மளுடைய கடமையே. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம், இந்த புதன் பகவான், புதனுக்கு அதிதே விஷ்ணுவோட நாராயண பெருமாளே நம்மளை அதுதான் நியமிச்சிருக்கிறார். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.